இப்படி இப்படி இன்னைக்கு நிறைய வாலிப எழுதி எடுத்துக்கும்பா. இப்போ நிறைய வாலிப பசங்கள் என்ன பண்றாங்கனாக்க, இப்படி இருக்கிறத எனக்கு இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு மேல டிவி ஆன் பண்ணி வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நோண்டாம இங்க இன்னைக்கு இந்த காதலர் தினத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற ஸ்வீட்டி நாட்டி கிரைசி இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க, இப்படி காயா இருக்கிற உங்க பழத்தை நல்லா பழமாக்கி லென்த்தா நீளமாக, எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இது 3 அடி இருக்கும், 6 அடி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நல்ல திடகாத்தமா இருக்கு. நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசியை வந்து என் பழம் வந்து அது மக்கி போச்சு சார், சரிங்களா? அது ஆபரேஷன் பண்ணி அழிச்சு எடுத்தாச்சு சார். இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி படம் எடுத்திருக்கிற இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அருமையான படத்தை தயாரித்து இருக்கிற அருண் விஷுவல்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப வர படங்கள்லாம் மனசை நோகடிச்சு கண்ணீர் சிந்த அனுப்புறாங்கல்ல. ஆனால் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி பாத்தீங்கன்னாக்க நீங்களும் சிந்துவீங்க, சிந்த வேண்டியதை சிந்துவீங்க, விந்த வேண்டியதை விந்துவீங்க, முந்த வேண்டியதை முந்துவீங்க. உங்க மனசு வந்து இப்படி ரொம்ப தொங்கி போச்சா, இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி பாத்தீங்கன்னாக்க அப்படியே மேல வரும் சார், அப்படியே மேல வரும் சார், அப்படியே மேல வரும் சார். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அதுக்கு காரணம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோ. அந்த ஹீரோக்கு உண்மையிலே சம்பளம் வாங்காம தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பூந்து விளாசிருக்காரு. 3 ஹீரோயின், அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயினை போட்டு புரட்டுறாரு. அந்த இனியாவை விரட்டுன்னு விரட்டுறாரு. அப்புறம் அந்த இந்திக்கார ஹீரோயினை உருட்டுறாரு. அப்படிங்க நீங்க பார்க்காதத இந்த படத்துல வந்து பார்க்கலாம் சார். சார் மாயம் இல்ல மந்திரம் இல்ல சார். இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி படம் பார்த்தீங்கன்னாக்க தொங்கி போன உங்களுடைய அந்த மேனிய அப்படி தூக்கி நிறுத்துவார் சார். சார் இது கூட மெதுவா ஏறுது சார். நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி பார்த்தீங்கன்னாக்க அந்த கார்த்திக் எப்படி அப்படியே ஏறும் சார். சார் இப்படி அப்படியே ஏறும் சார். அந்த மாதிரி படம் தான் சார் இருக்கு. நீங்க பாருங்க சார், பச்சையா இருக்கிற உங்க உடம்ப நல்லா பழுக்க வச்சு இப்படி கொடுப்பாங்க சார். அதுதான் சார் ஸ்வீட்டி நாட்டி கிரைசி. நீங்க படத்தை வந்து பாருங்க சார். இந்த படத்துல சாமியாரா நடிச்சிருக்கிற, ஜோசியரா நடிச்சிருக்கிற அந்த ஜாவா சுந்தரேசன் அவரும் ஆளு ஒல்லியா இருந்தாலும் சும்மா கில்லியா இந்த படத்துல சும்மா சோழிய உருட்டி விடுறாரு சார். நீங்க பழம் சாப்பிடும் போது அந்த கொட்டை போய் உங்க தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா அந்த கொட்டையை எப்படி எடுக்கிறதுன்னு அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயின் ராதா சும்மா ஒரு குலுக்கி ஒரு தள்ளுக்கு அப்படி பண்ணோன்னா உள்ள போன கொட்டை அப்படியே புழுக்குன்னு அப்படி வெளியில வந்து சார். சார் நீங்க நல்லா சார் நல்லா பாருங்க சார். எங்கி போனா உங்க இதை அப்படி தூக்கி நிறுத்துவாங்க சார். சார் ரோஸ் கலர் சட்டை சார். உங்க போன் பிடிக்கும்போது உங்க கை கிடுகிடுன்னு ஆடுது சார். நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசியை பாத்தீங்கன்னாக்க நல்லா அப்படி பழமாடி அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க சார். சூப்பருங்க. எல்லா டைலாக்கும் சில பேர் சொல்லுவாங்க டபுள் மீனிங்னு. இது டபுள் மீனிங்கே இல்ல, நம்ம பேசுறதுதான். நான் பேசுறதுதான். இந்த ப்ளூ கலர் சொக்காக்கார் பேசுறதுதான். இந்த வாலிப இளைஞர்கள் பேசுறதுதான். இந்த ஜீன்ஸ் சட்டை போட்ட இவர் தம்பி பேசுறதுதான். இந்த வெள்ளை சொக்காக்கார் போட்ட பேசுறதுதான். அப்படி எல்லா டைலாக்குமே நல்லா நீங்க பார்க்கும்போது அப்படியே பழநெறி பால்ல விழும்ல, அந்த மாதிரி எல்லா டைலாக்கும் பக்காவா இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னாக்க தொங்கி போன உங்க இதயம் அப்படி நீண்டு இருக்கு சார். சார் இது டபுள் மீனிங் இல்ல சார், சிங்கிள் மீனிங் தான் சார். எப்படி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இது வந்து ஸ்வீட்டி, இது நாட்டி, இது கிரைசி சார். நல்லா பாருங்க சார். உரிச்சு காட்டவா சார்? யாருக்கு சார்? சார் வாங்க சார். சார் யாருக்கு சார் உரிச்சு? நான் படம் பார்க்க கொடுத்த கண்ணாடியை திருப்பி கொடுக்காமட்டு. என்ன சார்? படம் பார்க்க கொடுத்த கண்ணாடியை திருப்பி கொடுக்காமட்டு. படம் பார்க்கும்போது கொடுக்குற அந்த ப்ளூ பிலிம் கண்ணாடி இல்ல சார். இது வந்து ஆமா சார், 3D கண்ணாடி இல்ல சார். ஆனா இது 3D அந்த ஹீரோயின் எல்லாம் இருக்கும் சார். இந்த பழம் இருக்குல்ல சார், இந்த பழத்தை நீங்க இப்படி உரிக்க முடியாது சார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்வீட்டி நாட்டி கிரைசி இந்த படத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சார் இது வந்து பச்சை பழம் சார், ஆனா பச்சையா இருக்குல்ல, இது மஞ்சள் பழம் சார். இது மஞ்சளா இருக்கு. நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி படம் பார்க்கும்போது பச்சையா இருக்கிற உங்களுது, சின்னதா இருக்கிற உங்களுது நல்லா இவ்வளவு பெருசா நல்லா மஞ்சள் கலர்ல 3 அடி 4 அடியில இருக்கு சார். சார் நான் டபுள் மீனிங்ல சொல்லல சார். 11 மணிக்கு மேல நீங்க வந்து டிவி ஆன் பண்ணி பாப்பீங்கல்ல, போன் ஆன் பண்ணி பாப்பீங்கல்ல, அதுல உள்ளதுதான் சார். நீங்க பாத்தீங்கன்னாக்க சும்மா உங்க தொங்கி போன உங்க மனச அப்படி தூக்கி நிறுத்து சார்.
சார் அப்படி தூக்கி நிறுத்து சார். சார் அப்படி தூக்கி நிறுத்து சார். சார் இப்படி தூக்கி நிறுத்து சார். பெண்களுக்கு நான் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் சார். நான் பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சார். இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி இந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை தான் சார் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. படத்தோட தயாரிப்பாளர் அருண் விஷுவல் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.